ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே. ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே. இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களை விட மனிதன் விசேஷமானவன். ஏன்னா மற்ற உயிரினங்களுக்கு பகுத்தறிவு கிடையாது, மனுஷனுக்கு பகுத்தறிவு இருக்குது. இந்த பகுத்தறிவு மூலமாக அவன் எது நல்லது எது கெட்டது, அவன்கிட்ட எது சரி எது தப்பு என்று நிதானித்து ஆராய்ந்து அதன்படி அவன் நடக்க முடியும். ஆனால் மற்ற உயிரினங்கள் அப்படி நடக்க முடியாது, ஏன்னா அதுகளுக்கு பகுத்தறிவு கிடையாது. இப்போ மனுஷனுக்கு இந்த பகுத்தறிவு இருக்கிறதுனால அவன் மற்ற உயிரினங்களை விட ஒரு சிறப்பான வாழ்வு வாழ முடியும். ஆனால் இந்த உலகத்தில் அப்படி நடக்குதா? அது இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா மற்ற உயிரினங்களை விட மனுஷன்தான் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறான். இந்த மனுஷனோட வாழ்வில் தான் நிறைய சண்டை பிரச்சனை எல்லாமே இருக்குது. அப்போது இதுக்கு என்ன காரணம்? அதை பற்றி நம்ம இந்த செய்தியில் பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு கோழி குஞ்சு கதையை சொல்ல போகிறேன். இது ஒரு உண்மையான கதை, அதாவது எங்கள் வீட்டில் நடந்த ஒரு உண்மையான கதை. எங்கள் வீட்டில் கடந்த வருஷம், அதாவது 2025 ஒரு 36 கோழி குஞ்சுகள் எடுத்து விட்டுருந்தோம். அந்த 36 கோழி குஞ்சுகளும் நல்ல பிறந்ததுலேருந்து நல்ல ஒற்றுமையாக வளர்ந்து வந்தன. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதம் ஆகும்போது அவைகள்லாம் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா அதுகளுக்குள்ளே போட்டி வர ஆரம்பிச்சிட்டு, நம்மள யார் பெரியவன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும், அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டு. அதனால் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப ஆவேசமாக சண்டை போட்டுச்சு. நம்ம மனுஷங்களுக்குள்ளேயே போட்டி இருக்குது, பகுத்தறிவுள்ள மனுஷங்களுக்குள்ளேயே போட்டி இருக்கும்போது அந்த பகுத்தறிவு இல்லாத அந்த கோழி குஞ்சுகளுக்கு போட்டி வர்றது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அந்த போட்டியால் ரொம்ப சண்டை போட்டுச்சு. அந்த சண்டை போடும்போது அதில் 2 குஞ்சு மாத்திரம் ரொம்ப ஆவேசமாக சண்டை போட்டுச்சு. அந்த 2 குஞ்சுகளுக்கும் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு கண் மூடுற அளவுக்கு சண்டை போட்டு 2 குஞ்சுகளுக்குமே ஒரு கண் மூடிட்டு. அப்புறம் இனிமேல் இந்த சண்டை போட விடக்கூடாதுன்னு நான் அதை பிரித்து எடுத்துட்டு அதை 2யுமே கொண்டு தனியாக ஒரு ரூமில் கொண்டு போட்டுட்டேன். தனி ரூமில் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே சண்டையும் போடலை. ஏன்னா அது புது இடம்னோடனே அதுக்கு கொஞ்சம் பயம் இருக்குமோ இன்னுமே தெரில. அங்கே போன பிறகு 2மே ஒன்றுக்கு ஒன்று சண்டையே போடலை, 2ம் பேசாமல் அப்படியே கிடச்சிது. அப்புறம் அது 2க்கும் அந்த காயம்பட்ட இடத்துல ரெகுலராக எண்ணெய் போட்டிருந்தேன். அப்படி எண்ணெய் போடும்போது ஒரு குஞ்சை எடுத்து எண்ணெய் போடும்போது அடுத்த குஞ்சு பியான்னு ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு அந்த தனிமை பயம் இன்னும் அதிகமாகிட்டோ என்னமோன்னு தெரில, அது கத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் அந்த எண்ணெய் போட்டுட்டு அந்த குஞ்சை கீழே விட்ட பிறகு தான் அது கத்துறதை நிப்பாட்டும். அப்போ என்னன்னா அது அடுத்த குஞ்சை தனக்கு ஒரு நண்பனாக நினைக்குது. முதல்ல அது வரைக்கும் எதிரியாக இருந்து சண்டை போட்ட அந்த குஞ்சுகள் தனியாக ஒரு ரூமில் போட்ட பிறகு அந்த 2ம் ஒன்றுக்கு ஒன்று நண்பனாக மாற ஆரம்பிச்சிட்டு. அப்புறம் ஒரு வாரம் கழித்து அந்த காயெல்லாம் நல்லா ஆறிட்டு அது மாத்திரம் இல்லை, அந்த கண்ணு கூட திறந்துட்டு, 2 குஞ்சுகளுக்குமே கண்ணு திறந்துட்டு, சரி அதனால் இனிமேல் மற்ற குஞ்சுகளோடு சேர்த்து விட்டுருவோம் அப்படின்ட்டு 2 குஞ்சையும் தூக்கி மற்ற குஞ்சுகளோடு சேர்த்து விட்டுட்டேன். அங்கே ஏற்கனவே கிடந்த மற்ற குஞ்சுகள் எல்லாமே சண்டையெல்லாம் நின்று ஓஞ்சி போயிட்டு, எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு யார் பெரியவன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லாமே சண்டையெல்லாம் ஓஞ்சி போயிடுச்சு. இந்த 2 குஞ்சுகளை அங்கே விட்டு பிறகு இந்த 2 குஞ்சுகளும் சண்டை போடலை, ஏன்னா 2 ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கல்ல, அதனால் அங்கே போய் சண்டை போடலை. ஆனால் ஒரு 2 நாளைக்கு தான் அப்படி சண்டை போடாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா அதுக்கு முன்னால் தனிமை பயம் இருந்ததுனால 2ம் ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க தனியாக இருக்கும்போது. ஆனால் இங்கே மற்ற குஞ்சுகளோடு சேர்த்து விட்ட பிறகு அந்த தனிமை பயம் போயிட்டு, அப்போ பழையபடி நம்மள யார் பெரியவன் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணணுன்ட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டு. ஆனால் இப்போ ரொம்ப ஆவேசமாக சண்டை போடல, ஏன்னா ஏற்கனவே காயங்கள் இருக்கிறதுனால அதுகளுக்கு ரொம்ப ஆவேசமாக சண்டை போட முடியல. கொஞ்ச நேரத்தில் ஒரு குஞ்சு தோற்று போயிட்டு, அதோட அந்த சண்டையும் முடிஞ்சிட்டு. இந்த கோழி குஞ்சு கதையிலேருந்து நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. என்னென்னா நிறைய குஞ்சுகள் சேர்ந்துருக்கும் போது ஒன்றுக்கு ஒன்று போட்டிகள் வருது, அதனால் அந்த பயங்கரமாக சண்டை போடுது. அப்படி பயங்கரமாக சண்டை போட்ட 2 குஞ்சுகள் தனியாக கிடக்கும்போது என்ன ஆகிடுது, தனியாக கிடக்கும்போது 2ம் ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுது.
இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? இந்த 2 குஞ்சுகள் தனியாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி எல்லா குஞ்சுகளோடு சேர்த்து விட்ட பிறகும் அப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்ல, அப்படி இருந்தால் எப்போவும் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்னு நமக்கு தோணுது. அப்படி தானே? அது மட்டும் இல்லை, இந்த 2 குஞ்சு மாதிரி எல்லா குஞ்சுகளும் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடாமல் இருந்துச்சுன்னா எல்லாம் எப்பவும் ஒற்றுமையாக இருக்க முடியும். எப்பவும் ஒற்றுமையாக இருந்தால் நல்லா சந்தோஷமாகவும் இருக்க முடியும். ஆனால் அந்த கோழி குஞ்சுகளுக்கு இடையில் அந்த ஒற்றுமை இல்லை. ஏன்னா அவைகளுக்கு பகுத்தறிவு இல்லை. சரி, ஆனால் இந்த பகுத்தறிவு உள்ள மனுஷங்க எப்படி இருக்காங்க? அவங்ககிட்டையும் ஒற்றுமை இல்லையே. இந்த பகுத்தறிவு உள்ள இந்த மனுஷங்களை பார்த்திங்கன்னா எவ்வளவு போட்டி சண்டை, பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் எவ்வளோ சண்டை போடுறாங்க. அப்போ அந்த கோழி குஞ்சுக்கும் இந்த மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? அவனும் அப்படி தான் இருக்கிறான். பகுத்தறிவை வச்சுக்கிட்டு அவனும் அந்த கோழி குஞ்சு மாதிரி தான் சண்டை போட்டு கிடக்குறாங்க. சரி, இப்படி சண்டை போடுற இந்த மனுஷங்களில் ஒரு 2 பேர் மாத்திரம் ஒரு தீவில் அகப்பட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோமே. அப்படி தனியாக மாட்டிக்கிட்ட பிறகு அங்கே போய் அவங்க சண்டை போடுவாங்களா? நிச்சயம் சண்டை போட மாட்டாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அங்கே போன பிறகு ஏன்னா வேறு மக்கள் யாருமே இல்லை, அவங்களுக்குள்ளே வேறு போட்டி போடுறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. அப்படி இருக்கும்போது அங்கே போன பிறகு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. இதைத்தான் நம்ம இந்த கோழி குஞ்சு கதையிலே நம்ம அதான் பார்த்தோம். அதே மாதிரி இந்த மனுஷங்களும் தனியாக ஒரு தீவில் 2 பேர் மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த தனி தீவில் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவாங்க. அப்போ தனியாக இருக்கும்போது ஒற்றுமையாக இருக்கிற அந்த மனுஷங்க மொத்தமாக இருந்தாலும் அந்த ஒற்றுமையாக இருக்கலாம்ல. அந்த கோழி குஞ்சை பார்த்து நம்ம நினச்சோம், தனியாக இருக்கும்போது ஒற்றுமையாக இருந்த அந்த கோழி குஞ்சுகள் மொத்தமாக வந்த பிறகும் ஒற்றுமையாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம். இதே இது இந்த மனுஷனுக்கும் பொருந்தும்ல. 2 பேர் தனியாக இருக்கும்போது ஒற்றுமையாக இருக்கும்போது இந்த எல்லா மனுஷங்களும் சேர்ந்து வரும்போது அதே மாதிரி ஒற்றுமையாக இருக்கலாம்ல. ஆனால் அவங்களுக்குள்ள ஏன் அந்த ஒற்றுமை இல்லை? காரணம் என்ன? அவங்களுக்குள்ள சுயநலம் இருக்குது. சுயநலம், பேராசை எல்லாம் வந்துடுது. மொத்தமாக நிறையா மக்கள் சேர்ந்த பிறகு அவங்களுக்குள்ள சுயநலமும் பேராசையும் வந்துடுது. அதனால தான் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பில்லாமல் இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கடுமையாக சண்டையும் போடுறாங்க. கோழி குஞ்சுகளாவது சண்டை போட்டதில் ஒரு கொஞ்சம் நியாயம் இருக்குது. ஏன்னா அதுகளுக்கு தெரியாது நமக்கு போதுமான உணவு இருக்குதா இல்லையாங்கிறது தெரியாது. அதே மாதிரி அதுகளுக்கு பகிர்ந்து சாப்பிடவும் தெரியாது. அதனால் அதுகள் என்ன செய்யுது, ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டு சண்டை போடுது. ஆனால் அந்த மனுஷங்களுக்கு தெரியும்ல, மனுஷங்க நம்ம பகிர்ந்து சாப்பிட்டா எல்லாரும் சாப்பிடலாம். அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தேவையான உணவு தாராளமாக இருக்குது. உணவு மாத்திரம் இல்லை, உடை, இருப்பிடம், அவங்க எல்லாமே அவனுக்கு தாராளமாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக வாழலாம். ஆனால் இதை பற்றி மனுஷங்க நினைக்கிறாங்களா? யாருமே நினைக்கிறது இல்லை. அதனால் அவங்களுக்குள்ள ஒற்றுமை போயிடுது. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? அந்த பகுத்தறிவு இல்லாத கோழி குஞ்சுக்கும் பகுத்தறிவு உள்ள மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்போது அந்த மனுஷனுக்கு பகுத்தறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு தான் சொல்லணும். சரி, அடுத்ததாக இந்த கோழி குஞ்சு பற்றிய இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். இந்த கோழி குஞ்சுகள் எப்போவுமே நாளைய உணவுக்காகவோ நாளையத்துக்காகவோ அது கவலைப்படுறதே கிடையாது. அதுகளுக்கு அந்தந்த நாளில் அதுகளுக்கு தேவையான உணவு கிடைக்கணும், சாப்பிடணும், அதோட சரி. ஆனால் அந்த மனுஷங்க பார்த்திங்கன்னா இன்றைய தேவைக்காக மாத்திரம் இல்லை, நாளைய தேவைக்காகவும் கவலைப்படுறாங்க. நாளைய தேவைன்னா நாளைக்கு நாளை கழிச்சு மாத்திரம் இல்லை, தங்களது எதிர்காலம் முழுசுக்கும் தேவையானதுக்காக அவங்க கவலைப்படுறாங்க. அதுக்காக தான் அவங்க நிறைய பணத்தையும் பொண்ணையும் சேர்த்து வச்சிட்ருக்காங்க. ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு உணவு கூட கிடைக்காம நிறைய பேர் ஒரு பக்கம் மக்கள் இருப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அந்த வசதியான மக்கள் என்ன செய்வாங்க, நாளைக்குள்ள தேவைக்காக, அதாவது எதிர்காலத்துக்காக அவங்க பணத்தையும் பொண்ணையும் நிறையா சேர்த்து வச்சிட்ருப்பாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த பகுத்தறிவில்லாத கோழி குஞ்சுகள் மற்ற உயிரினங்கள் எல்லாமே பகுத்தறிவுள்ள அந்த மனுஷனை விட எவ்வளவோ பெட்டர்னு தெரியுது. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்களின் வேதாகமத்தில் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு ஆலோசனையை கொடுக்குறாரு. அந்த வசனத்தில் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட அடிப்படை தேவைகளான உணவு உடைக்காக கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இயேசு இப்படி சொல்கிறதுனால இந்த கிறிஸ்தவங்க நாளைக்காக கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. ஏன்னா இந்த கிறிஸ்தவங்க தான் நாளைக்காக ரொம்ப கவலைப்படுறாங்க. மனுஷனோட அத்தியாவசிய தேவையான உணவு உடைக்காக கூட
கவலைப்பட வேண்டாம், நாளைக்காக கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஆனால் அந்த கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்க, நாளைய உணவு உடைக்காக மாத்திரம் இல்லை, அவங்க அதுக்கு மேலே நல்ல வசதி வாழ்வுக்காக, அதாவது தங்களுடைய லைஃப் லாங், தன்னுடைய வாழ்நாள் முழுசும் நல்ல வசதியாக வாழணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு யோசித்து அதுக்காக இவங்க பணத்தையும் பொண்ணையும் நிறையா சேர்த்து வச்சிட்ருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏழைகள் வீட்டில் அன்னைக்கு சாப்பாட்டுக்கே அவங்க கஷ்டப்பட்டு போராடிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வசதி உள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு நாளைய வசதிக்காக சேர்த்து வைக்கிறாங்க. அது போக நாளைக்கு வியாதி வந்துட்டுனா நிறையா செலவாகும் அப்படின்னு சொல்லி அதுக்காக சேர்த்து வச்சிட்ருக்காங்க. இப்படிப்பட்ட இவங்களை பற்றி நினைக்கும் போது பழைய காலத்து பழமொழி தான் ஒன்று ஞாபகம் வருது. என்னென்னா, வைக்கப்பட பக்கத்தை நாய் மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அந்த நாய் என்ன பண்ணுன்னா, தானும் வைக்கல திங்காது, அந்த திங்க வர மாடுகளையும் திங்க விடாது. இந்த மனுஷங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்காங்க. எப்படின்னா, அவங்க சேர்த்து வச்சுருக்க அந்த பணத்தை அவங்க இப்போதைக்கு பயன்படுத்த போகிறதும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஏழைகளுக்கு அவங்க உதவி செய்கிறதும் இல்லை. சரி, இப்படி இந்த மக்கள் பணத்தையும் பொண்ணையும் சேர்த்து வச்சுருக்க அந்த மக்கள் நிம்மதியாக வாழ்கிறாங்களா? அதுவும் கிடையாது. உண்மையிலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விருப்பமான உணவு எதையும் அவங்க சாப்பிட முடியாது. அந்த நிலைமையில் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா உடம்பு முழுசும் அவங்களுக்கு வியாதி இருக்குது. அந்த வியாதினால் இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாரு. அதனால் இவங்க எவ்வளோ தான் பணத்தை சேர்த்து வச்சுருந்தாலும் இவங்க விரும்பினதை சாப்பிட முடியாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது போக இந்த மனுஷங்களோட உயிருக்காவது உத்தரவாதம் இருக்கா? அந்த காலத்துலேயே சொல்லி வச்சாங்க, 6 சாவு 100 சாவு அப்படின்னு சொல்லி அந்த காலத்துலேயே சொல்லி வச்சாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு அந்த மரணங்கிறது எப்போ எப்படி வரும்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு. எப்படின்னா, விபத்துகள் நிறைய பெருகிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா வியாதியும் பெருகிட்டு, இந்த வியாதியினாலேயும் மரணம் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்கள், மழை வெள்ளம், அப்புறம் பூமி எதிர்ச்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா மண் சரிவுகள் அங்கங்கே நிறைய நடக்குது. இப்படி பார்த்திங்கன்னா இந்த இயற்கை சீற்றங்களால் மொத்தமாக நிறைய பேர் ஒன்று போல் மறிச்சிடுறாங்க. இதுதான் இந்த உலகம் முழுசும் நடந்துகிட்ருக்குது. அது மாத்திரமில்லை, நல்லா வசதியாக இருக்கிற ஒரு மனுஷன் சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒரு நிலைக்கு போயிட முடியும். எப்படி பார்த்திங்கன்னா, சில வருஷங்களுக்கு முன்னால் சென்னையில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. இந்த மழை பெஞ்சு இந்த வீடுகளை சுற்றி நிறையா வெள்ளம் வந்துட்டு, இந்த வெள்ளம் வந்ததால் மனுஷங்க யாரும் வெளியில் போய் அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடையோ எதையும் சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்கள் எதையும் வாங்க முடியல. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு, அவங்க கடைசியில் மொட்டை மாடியில் போய் இருக்கிறாங்க. அந்த மொட்டை மாடியில் இருக்கும்போது கவர்மெண்ட்டு அவங்களுக்கு அங்கே ஹெலிகாப்டர் மூலமாக உணவு பொட்டெல்லாம் ஏதாவது போடுவாங்க. அப்படி இருக்கும்போது சில சமயங்களில் அவங்களுக்கு அவங்க நினச்ச மாதிரி உணவு பொட்டெல்லாம் கிடைக்காது. அப்போது இவங்களோட நிலைமை என்ன ஆகுது, எவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருந்தாலும் அவங்களால நினச்ச மாதிரி சாப்பிட முடியல. அப்போ அவங்க பட்டினியாக கிடக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. இதுதான் மனுஷனோட நிலைமை. அவன்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும், எத்தனை கோடி பணம் இருந்தாலும், அவன் ஒரு நிமிஷத்தில் திடீர்னு செத்து போயிடுறான். இல்லாட்டி அவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுறான். சரி, அடுத்ததாக அந்த பகுத்தறிவு இல்லாத அந்த பறவைகளை பார்த்திங்கன்னா, அந்த தாய் பறவைகள் தங்களுடைய குஞ்சுகள் பெருசாக வரைக்கும் தான் அந்த குஞ்சுகளுக்கு உணவு தேடி கொடுத்து அதுகளை பராமரிக்கும். அதுக்கப்புறம் அந்த தாய் பறவைகள் அந்த குஞ்சுகளை விரட்டி விட்டுரும். ஆனால் அந்த மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு பகுத்தறிவு இருக்கிறதுனால அவன் என்ன செய்கிறான், தங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து பெரியவங்களை ஆன பிறகு கூட திருப்பி அவங்களுடைய வருங்காலத்துக்காக இவன் கவலைப்படுறான். அதனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கே அவன் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறான். இது சம்மந்தமாக வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை சொன்னது யாருன்னா, தேவனுடைய தாசன் என அழைக்கப்பட்ட தாவீது ராஜா. அவர் 17ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலக மக்கள் எல்லாரும் அவங்களோட செல்வத்தினால ரொம்ப திருப்தியாக இருக்கிறாங்களாம். அப்படி திருப்தியாக இருக்கிறதோடு மட்டும் நிற்காமல் அவங்க தங்களுக்கு மீதியான அந்த செல்வத்தை தங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறாங்களாம் அப்படின்னு தாவீது சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் தன்னை பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, நானோ தேவனுடைய முகத்தை நீதியால் தரிசிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, தங்களுக்காகவும் தங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் இந்த மாதிரி தங்களுடைய செல்வத்தை சேர்த்து வைக்கிறது ஒரு அநீதி அப்படிங்கிறது தெரியுது. இது மட்டும் இல்லை, இயேசுவும் கூட பிற்காலத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பூமியில் உங்களுக்கு
பொக்கிஷம் சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னு நேரடியாகவே சொல்கிறார். இவ்வளவு தூரம் அந்த வேதாந்தத்தில் சொல்லியிருந்தோம், இந்த கிறிஸ்தவங்க வந்துட்டு அந்த தாவீது சொன்னதையும் மதிக்கலை, அது மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்கிறதையும் மதிக்கலை. அதை மதிக்காமல் அவங்க தங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் தங்களுக்காகவும் பொக்கிஷங்களை சேர்த்து வச்சுட்டே இருக்காங்க. கிறிஸ்தவங்க மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட எல்லா மக்களும் வந்துட்டு அப்படி தான் இருக்காங்க. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா அந்த உலகத்தில் 90% மக்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. எல்லா மதங்களும் என்ன சொல்லுது? அன்பை தான் போதிக்கிறது. மற்றவங்களோட அன்பாக இருக்கணும், மற்றவங்களுடைய தேவைகளை சந்திக்கணும் அப்படின்னு தான் எல்லா மதமும் போதிக்கிறது. ஆனால் இந்த மனுஷங்க பார்த்தா ரொம்ப தேவபக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க. நல்லா வாரம் சர்ச்சுக்கு போவாங்க, இல்லைன்னா அவங்கவுங்க கோயில்களுக்கு போவாங்க, அங்கே போய் கடவுளுக்கு நிறையா காணிக்கை கொடுப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, இன்னும் நிறையா பக்தியான செயல்களை செய்வாங்க. ஆனால் சக மனிதரோட அவங்க அன்பாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். சரி, இதுவரைக்கும் நம்ம பகுத்தறிவுள்ள மனிதனின் செயலையும் பகுத்தறிவில்லாத பறவைகளின் செயலையும் 3 விஷயத்தில் ஒப்பிட்டு பார்த்தோம். முதல்ல என்னென்னா, எங்கள் வீட்டில் வளர்ந்த அந்த கோழி குஞ்சுகளில் 2 கோழி குஞ்சுகள் தனியாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தன. ஆனால் மற்ற எல்லா குஞ்சுகளோடு சேர்த்து விடும்போது எதிரியாக மாறி ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டன. இதே மாதிரி தான் மனுஷங்களும் எங்கேயாவது தனியாக 2 பேர் மாட்டிக்கிட்டாங்கன்னா அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆனால் மற்ற எல்லா மக்களோடு சேர்ந்து வாழும்போது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு சண்டை போடுறாங்க. ஆக அந்த பகுத்தறிவு இல்லாத பறவைக்கும் பகுத்தறிவுள்ள மனுஷனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அதாவது இந்த பகுத்தறிவுனால இந்த மனுஷனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த பறவைகள் எல்லாம் நாளைக்காக கவலைப்படுறதில்லைன்னு பார்த்தோம். ஆனால் மனுஷன் நாளைக்காக கவலைப்படுறான். அப்போ இந்த விஷயத்தில் என்ன ஆகுது? பறவைகளை விட மனுஷன் வந்து மோசமான நிலைமையில் இருக்கிறான். சரி, 3வது என்ன பார்த்தோம்னா, இந்த பறவைகள் வந்து தங்களுடைய குஞ்சுகளை வளர்த்து பெருசாக வரைக்கும் தான் அந்த குஞ்சுகளுக்கு உணவு தேடி கொடுத்து அதை பராமரிக்கிறது. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணுறான்? அவனுடைய பிள்ளைகள் நல்லா வளர்ந்து பெருசாக ஆன பிறகு கூட தன்னிட்ட இருக்கிற பணத்தை அந்த பிள்ளைகளுக்காகவே அவன் சேர்த்து வைக்கிறான். அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. அப்போது இந்த விஷயத்துலேயும் அவனுடைய பகுத்தறிவுனால அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. சொல்லப்போனால் அந்த பறவைகளை விட அவன் வந்து மட்டமாக தான் இருக்கிறான். இந்த உலகத்தில் மெஜாரிட்டி மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன செய்யணும்? நாம் முடிஞ்சவரை எல்லாரோடையும் ஒற்றுமையாக வாழணும். அப்படி நம்ம ஒற்றுமையாக வாழ்ந்தால் கூட நம்மளை எதிரியாக பாவிக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவங்கள விட்டு மௌனமாக விலகி போயிடணும், அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற அந்த பொருட்களையும் அந்த பணத்தையும் நமக்காகவோ நம்மளுடைய பிள்ளைகளுக்காகவோ சேர்த்து வைக்காமல் தேவைப்படுற எல்லா மனுஷங்களுக்கும் நம்ம பகிர்ந்து கொடுக்கணும். அதாவது இந்த உலகத்தில் எல்லா மனுஷங்களும் வாழணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கணும். அந்த ஒரு பெருந்தன்மையான எண்ணம் நமக்கு இருக்கணும். இப்படி ஒரு கருத்தை ஒரு திரைப்பட பாடலில் ஒரு 4 வரியில் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாடலை இப்போது கேளுங்கள். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும். வல்லாம் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. எல்லா